ஹலோ காய்ஸ், இமேஜின் பண்ணுங்க. ஒரு சின்ன கேட்டு. அந்த கேட்டு இழுத்து மூடப்பட்டா இந்த உலகத்தில் நடக்கிற 20லிருந்து 25% க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பாதிக்கும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த கேட்டை ஒரு கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த கேட்டை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரி கூட தான் யூஎஸ் இப்போது சண்டைக்கு போயிருக்கு. அந்த கேட்டு என்னது, அது யார் கண்ட்ரோல் பண்ணுறா, யூஎஸ்ஸு எதுக்கு அவங்க கூட சண்டைக்கு போயிருக்கு, எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு சின்ன ரூட்டு தான். மேப்பில் பார்த்தாலும் ரொம்ப சின்ன ஏரியாவாக தான் தெரியும். ஆனால் இந்த சின்ன ரூட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டில் நடக்கிற 20லேருந்து 25% க்ரூட் ஆயில் இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட்ன்றது பாதிக்கப்படும். அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா ஈரான். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸு எங்கே இருக்குது அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃபில் இருக்க ஒரு சின்ன இடம். இது ஒரு சின்ன ரூட் மாதிரி தெரிஞ்சாலும் இது இந்த உலகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூட். ஏன்னா இந்த ரூட் வழியாக தான் இந்த உலகத்தில் நடக்கிற 20லிருந்து 25% க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் ப்ளஸ் இம்போர்ட்ன்றது இது வழியாக தான் நடந்துட்டு இருக்கு. இது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இதனுடைய அகலம் பார்த்திங்கன்னா வெறும் 33 கிலோமீட்டர். இதை இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ல்டுடைய ஆயில் கேட், அப்படி இல்லைனா குளோபல் ஆயில் கேட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலில் 20லிருந்து 25% இந்த ரூட் வழியாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த ரூட் வழியாக சவுதி அரேபியா, ஈராக், யுஏஇ, குவைத்து எல்லாரும் இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக தான் அவங்களுடைய க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டுடைய 20% க்ரூட் ஆயில் சப்ளைன்றது நின்று போகும். அப்படி நின்று போச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்டு இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாகவே ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கும். மிடில் ஈஸ்ட் மட்டும் கிடையாது, இது குளோபல் லெவலுக்கு டென்ஷனை க்ரியேட் பண்ணி விட்டுரும். இது ஒரு பக்கம் ஈரானு, இன்னொரு பக்கம் ஒமான் அண்டு யுஏஇயை கொண்டு இருக்குது. இது பெர்ஷியன் கல்ஃபில் இருந்து டைரெக்டாக அரேபியன் சீக்கு போகக்கூடிய ஒரு மெயின் சீகேட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான். இதனுடைய வித்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. இது அரௌண்டு ஒரு 33 கிலோமீட்டர் தான் இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டான ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வழியாக எந்த ஒரு ஆயில் டேங்கர் போனாலும் நாங்கள் அதை தாக்குவோம் அப்படின்ட்டு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. ஸோ தாக்குனாங்க அப்படின்னா இதனால் வேர்ல்டு ஃபுல்லாக என்ன ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அப்படின்னா ஆயில் டேங்கர்ஸுக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆயில் டேங்கருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கவே பயப்படுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் மாதிரி தெரியும். பட் இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா குளோபல் லெவல் இம்பேக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். குளோபல் இம்பேக்ட் என்ன ஆகும் அப்படின்னா இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, ஃப்ளைட் டிக்கெட்ஸு ப்ளஸ் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி நீட்ஸ்லேருந்து எல்லாத்துடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இது மிடில் ஈஸ்ட்டு ஃபுல்லாகவே பதட்டத்தை க்ரியேட் பண்ணி விட்டணும். இது ஜஸ்ட் ஒரு மிடில் ஈஸ்ட் இஷ்யூ மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ குளோபல் இஷ்யூவாக மாறத்துக்கு உண்டான சான்ஸு ரொம்பவே அதிகம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நியூஸ் சேனலில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு சின்ன ரூட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது நம்ம பாக்கெட்டில் இருக்க பணத்தை பதமாக்கக்கூடிய ஒரு குளோபல் ப்ரெஷர் பாயிண்ட். இந்த உலகத்தில் இருக்க பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு குளோபல் ப்ரெஷர் பாயிண்ட் ஒரு சின்ன கேட்டு தான். பட் அது வேர்ல்டுடைய க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட்டை 20லிருந்து 25% கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.